பேசு தமிழா பேச நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்தியாவுல மிக முக்கியமான நாள். பீகார் எலெக்ஷனோடைய தேர்தல் லிஸ்ட் அப்படின்றது முடிஞ்சு இப்ப அந்த எலெக்ஷன் ரிசல்ட் அப்படின்றது வந்துட்டு இருக்கு. அதை தொடர்ந்து இப்ப நம்ம கிட்ட பேசுறதுக்காக முக்கியமான சிறப்பு விருந்தினர் திரு கரு நாகராஜன் அவர்கள் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இப்போ இந்த பீகார் எலெக்ஷன் அப்படின்னு வரும்போது அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க சார்? இல்ல, இப்பதான் ஏறத்தாழ ஒரு மிகப்பெரிய வரலாற்று வெற்றியை இன்றைக்கு அங்க பதிவு செஞ்சிருக்கு என்டிஏ கூட்டணி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் இணைந்து மக்களிடையே ஒரு பெரிய மதிப்பையும் வரவேற்பையும் பெற்றிருப்பதை இந்த வெற்றி உறுதி செய்கிறது. இன்னும் முன்னணி நிலைகள் இருந்தாலும் கூட நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பீகார் வரலாற்றிலே இப்படி ஒரு கூட்டணி இவ்வளவு பெரிய வெற்றி கிடைத்ததில்லை. எல்லா தேர்தலையுமே ஒரு நெருக்கடியான நிலை இருக்கும். ஒருத்தர் ஆதரவு இருந்தா ஒருத்தர் போகலாம், அங்க போலாங்கிற மாதிரிலாம் இருக்கும். இந்த வட்டம் எதுவுமே இல்லாம ஒரு அருமையான வெற்றியை மக்கள் கொடுத்திருக்கிறாங்க பீகார் வளர்ச்சியை கருதி. ஏன்னா கடந்த சில ஆண்டுகளாக பீகாரில் ஏற்பட்டிருக்கிற அந்த வளர்ச்சி மக்களை சிந்திக்க வைத்திருக்கிறது. ஒரு பக்கம் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான ஒரு குடும்ப கட்சி, மற்றொரு பக்கம் ராகுல் காந்தி அவர்கள் எந்தவித உருப்படியான ஆலோசனைகளையும் மக்களுக்கான திட்டங்களையும் வலியுறுத்தி பெறாமல் ஓட்டு திருட்டு, ஆட்சி திருட்டு என்று பொய் சொல்லி பிரச்சாரங்களை செய்வது, மக்களை குழப்புவது, தேர்தல் அமைப்புகளை, ஜனநாயக அமைப்புகளை குறை சொல்வது, இந்த நாட்டை குறை சொல்வது என்று அவர் ஒரு பக்கம் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார். மற்றொரு பக்கம் பார்த்தோமேயானால் பீகார் இதுவரை கண்டிராத வளர்ச்சிகளை எல்லா துறைகளிலும், உள்கட்டமைப்பு, சுகாதாரம், கல்வி, போக்குவரத்து துறை, சுற்றுலாத்துறை, ஏறத்தாழ 75,81,000 விவசாயிகள் ஆண்டுக்கு 6,000 ரூபாய் ஊக்க உதவி திட்டத்தை பெறக்கூடிய இடமாக பீகார் இருக்கிறது. அங்கிருக்கிற பெண்களுக்கான உதவித்தொகை, சுய உதவி குழுக்களுக்கான உதவித்தொகை எல்லாம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த பக்கம் நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்லி பாரத பிரதமரும் நிதிஷ் அவர்களும் மக்களிடம் ஓட்டு கேட்டார்கள். அந்த பக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு அரசு வேலை தருகிறோம் என்று பொய்யான வாக்குறுதிகளை சொன்னார்கள். ஒரே பண்டிகை சங்கராந்தி அன்று 30,000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கப்படும் என்ற ஒரு பொய் வாக்குறுதியை தேஜஸ்வி யாதவ் சொன்னார். தேர்தலில் கூட்டணி அமைப்பதிலிருந்து, தொகுதிகளை ஒதுக்கீடு செய்வதிலிருந்து என்டிஏ கூட்டணி பக்கம் எந்த பிரச்சனையோ குழப்பமோ கிடையாது. ஆனால் ஆர்ஜேடி காங்கிரசுக்கு மிகப்பெரிய குழப்பம், இழுபறி நிலை. தேர்தல் களத்துக்கே ராகுல் காந்தி 10 நாட்கள் தாமதமாகத்தான் வந்தார். ஒரு 15 தொகுதிகளில் ஆர்ஜேடி காங்கிரஸ், ஆர்ஜேடி கம்யூனிஸ்ட் அவர்களே ஒருவர் எதிர்த்து போட்டியிட்ட நிலை அங்கே நாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட நிலையில் இது போன்ற வெற்றியை மக்கள் அளித்திருக்கிறார்கள். இது மிக மிக வரவேற்கத்தக்கது, போற்றத்தக்கது. சார், இப்ப இந்த ஓட்சோரி அப்படிங்கிற விஷயத்த ராகுல் காந்தி அவர்கள் பீகார்ல தான் முதன்முறையா ஆரம்பிச்சாரு இல்லீங்களா? சோ இன்னைக்கு தேர்தல் ரிசல்ட் வருது அப்படிங்கிறப்போ ராகுல் காந்தி அவர்கள் ஐரோப்பிய நாட்டுல இருக்காரு அப்படின்னும், பிரியங்கா காந்தி அவர்கள் நியூயார்க்ல இருக்காங்க அப்படிங்கறது ஒரு பெரிய விமர்சனமா பார்க்கப்படுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, அவங்க பீகாரை வெற்றி பெறுவோம் நம்பிக்கை துளியும் காங்கிரஸ் கட்சிக்கு கிடையாது. பீகாரை பொறுத்தவரை காங்கிரஸ் 3வது 4வது கட்சியாக மாறி பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. அவர்கள் பீகாரிலே ஆட்சியை பறிகொடுத்து ஏறத்தாழ ஒரு யுகம் 20 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. அப்படிப்பட்ட நிலையில அவங்க அமெரிக்காவிலையும் லண்டன்லையும் பாரிஸ்லயும் இருக்கிறதுல ஒரு பெரிய ஆச்சரியம் ஒண்ணும் கிடையாது. அவங்களுக்கு இந்த தோல்வி எந்த பாதிப்பை ஏற்படுத்தாது. எல்லா இடத்துலயும் பாதிப்பு தான் அவங்களுக்கு. இனிமேல் அந்த வெறுப்புல தானே பேசுறாரு. வாக்கு திருட்டு, ஆட்சி திருட்டு. எஸ்ஐஆருக்கு பிறகு அங்க ஒரு தெளிவான நிலை. எஸ்ஐஆருக்கு முன்பு நடந்த 2020 தேர்தலில் ஏறத்தாழ 55% வாக்குகள் பதிவாயிருக்கிறது சராசரி. இன்றைக்கு 65% வாக்குகள் பதிவாயிருக்கு. ஏறத்தாழ கடந்த தேர்தலை விட 75 லட்சம் வாக்காளர்கள் புதிதாக அதிகமாக கூடுதலாக ஓட்டு போட்டிருக்க என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அப்ப எஸ்ஐஆர் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை அங்க தந்திருக்கிறதுனா தெளிவான வாக்காளர் பட்டியலை கொடுத்திருக்கு. அங்க ஏதாவது ஒரு போராட்டம் நடந்திருக்கா? எஸ்ஐஆர்னால எங்க பகுதி வாக்குகள் இழந்து விட்டோம், தலித் மக்கள் இழந்து விட்டோம், இஸ்லாமிய மக்கள் இழந்து விட்டோம்னு எங்கேயாவது ஒரு போராட்டம் சின்ன குரல் வந்துச்சா? ராகுல் காந்தி தான் சொன்னாரு. தேஜஸ்வி யாதவ் வாக்கு திருட்டு, எஸ்ஐஆர் பத்தி என்னைக்காவது கண்டிச்சு பேசியிருக்கிறாரா? அது ஒரு ஊழல் குடும்ப ஆட்சி. இங்க நம்ம மாநிலத்துக்கான வளர்ச்சிக்கான கூட்டணி ஆட்சி அப்படிங்கறத மக்கள் தெளிவா சொல்லிட்டாங்க.
சார் அதே மாதிரி இப்ப இந்த பீகார் தேர்தல் பிரச்சாரம் அப்படின்னு வரும்போது முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் அங்க கூப்பிட்டாங்க இல்லையா சார்? சோ அங்க எஸ்ஐஆர் எதிர்ப்புன்றது ஒரு தோல்வியில முடிஞ்சது அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியுது. அப்படி பார்த்தா இப்ப தமிழகத்திலயும் இந்த எஸ்ஐஆர் எதிர்ப்ப திமுகன்றவங்க பண்றாங்க. அங்க நடக்கிற ஒரு தேர்தல் நிலவரம் தான் இங்கேயும் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா சார்? திமுக எஸ்ஐஆர் எதிர்க்கிறாங்கிறதே போலி வேஷம். மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய அது டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டி, நீட் எதுவாக இருந்தாலும் எதிர்க்க வேண்டும் என்ற ஒரே மனநிலையில் இருக்கக்கூடிய கட்சி திமுக. அந்த அடிப்படையில் எஸ்ஐஆரையும் எதிர்க்கிறார்கள். இதே திமுக தான் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் எஸ்ஐஆர் வேண்டும் என்று பாராட்டி வரவேற்றார். 40 லட்சம் வாக்குகள் போலி வாக்குகள் இருக்கிறது என்று அவர் அறிக்கை கொடுத்த காலம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறது. எஸ்ஐஆர் என்பது வாக்காளர் பட்டியலை தூய்மைப்படுத்துவது, நம்ம வீட்டை தூய்மைப்படுத்துவதை போல. இறந்தவர்களை நீக்குகிறோம். 2-3 இடங்களில் வாக்கு இருக்கிறவர்களை ஒரு இடத்தில் அந்த வாக்குகளை நிலைநிறுத்துகிறோம். போலி வாக்காளர்களை நீக்குகிறோம், இறந்தவர்களை நீக்குகிறோம், முகவரி மாறியவர்களை நீக்குகிறோம். இதுல எஸ்ஐஆர்ல என்ன பிரச்சனை இருக்கு? எஸ்ஐஆரை திமுக ஒரு பக்கம் எஸ்ஐஆர்ல பிஎல்ஓ என்று சொல்லக்கூடியவரோடு சேர்ந்து பணியாற்றுகிறார்கள். சில இடங்களில் இந்த கட்சிக்காரர்களே அதெல்லாம் படிவத்தை வாங்கி அராஜக போக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம்னு கண்டன ஆர்ப்பாட்டம் சொல்லி நடிக்கிறாங்க. இதெல்லாம் மக்கள் சரியான பதிலடி 26ல கொடுப்பாங்க. எஸ்ஐஆர் என்பது ஆளுங்கட்சிக்கோ எதிர்கட்சிக்கோ சம்பந்தம் இல்லாதது. அது ஜனநாயக முறைப்படி வாக்காளர் பட்டியலை தூய்மைப்படுத்தும் பணி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆன்டிக்ஸ் கிளாக்னு சொல்லப்படுற பழமையான கடிகாரங்கள் நம்ம பேச தமிழா பேச அலுவலகத்துல தள்ளுபடி விலையில விற்பனை செய்யப்படுது. தொடர்புக்கு திரையில தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ராபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா, அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்டே கிடையாது. 100% மரணம். பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியா பரவலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண்ணெரிச்சல் ஏற்படும். 2-3 பேர் at 20A டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதை ராத்திரி 8 மணிக்கு மேல இவங்க ரெகுலரா சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா, சைக்கிளிங் பண்றவங்களுக்கு நான் எழுதியே தரலாம், ஹார்ட் ப்ராப்ளம் வராது அப்படின்னு. பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், ஹெல்த் டிப்ஸுக்கும், ஹெல்த் கேருக்கும், இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.